இது பிரசங்கம் கிடையாது, இது பைபிள் ஸ்டடி. கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறேன். ஆகவே நம்ம நல்லா சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக படிக்கலாம். ஓகே, நீங்கள் இதை யூடியூப்ல ஏற்ற மாட்டீங்களே? ஏற்றுவீங்களா? ஐயோ ஆமாம். அப்போ யூடியூப்ல ஏற்றுனா அங்கே கேட்குறவங்களுக்கு அது எந்த பிரச்சனை இல்லை. இது நான் இவங்களுக்கு பேசுறது. அப்போ யூடியூப்ல கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை எடிட் பண்ணாமல் போடுங்க. யூடியூப்ல கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பாஸ்டர் அருட்சனுடைய சபைக்கு நான் தனிப்பட்ட ரீதியாக வழங்குற ஒரு ஆலோசனை செய்தி. அப்போ அதை பார்க்குறவங்க பார்த்து அதில் ஏதாவது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடிஞ்சா சந்தோஷம். அதில் ஏதாவது நான் பேசுறது பிடிக்கலன்னு சொன்னால் பேசாமல் ஆஃப் பண்ணிட்டு போகணுமே, இல்லாட்டி வேறொரு சேனலுக்கு போகணுமே ஒழிய சும்மா எனக்கு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இவர் இப்படி பேசுவார் அப்படின்னா சொல்லக்கூடாது. அது யூடியூப்காரங்களுக்கு எனக்குதா. சில பேருக்கு இந்த வியாதி இருக்குது. நான் எங்கட சர்ச்சுக்கு பண்ணும்போது லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கையும் தாண்டி லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய செய்திகள் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறாங்க உலகத்துல. ஆயிரக்கணக்கு இல்லை, இப்ப லட்சக்கணக்கு தாண்டியாச்சு. அப்ப அந்த லட்சக்கணக்கான மக்கள்ல அநேகம் பேர் வேற மதங்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க எங்களுடைய செய்திகள் மூலமா. ஊழியத்தை விட்டுட்டு போனவங்க ஊழியத்துக்கு மேல வந்து ஒப்பு கொடுத்தாங்க. டிவோர்ஸ் பண்ண விவாகரத்து பண்றதுக்கு இருந்த குடும்பங்கள் ஏன் விவாகரத்து பண்ணின புருஷன் பஞ்சாதிமார் கூட திரும்ப இணைஞ்சாங்க. பின்வாங்கி தேவன் வேணான்னு வேற மதத்துக்கு போனவங்க திரும்ப ஆண்டவர்கிட்ட கதறிக்கிட்டு வந்தாங்க. இப்படி ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கைகளை மாற்றும் போது அந்த நிறைய பேர் என்ன எனக்கு சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர் சுரேஷ், நீங்க பேசுனது எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு கிழிச்ச மாதிரி இருந்தது. எங்க வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் உட்கார்ந்து எங்களுக்கு கிளின்னு கிழிச்ச மாதிரி இருந்தது. அந்த நீங்க பாவிச்ச சொற்பிரயோகம் எங்களை குத்துச்சு. அப்படியே உணர்ந்து கண்ணீரோட மனம் திரும்பணும். இப்போ ஒரு வீட்டுக்கு, இப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்தா நான் வந்தோன்னே உங்கள் வீட்டுக்கு நான் வந்ததை குறித்து சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு நான் பேசுவேனா? நீங்க பாஸ்டர் டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்க? நான் இப்பொழுது தேநீர் அருந்த விரும்புகிறேன், ஓரளவு பால் இட்டு கொஞ்சம் சீனியோடு அதை தந்தால் நலமாக இருக்கும். இப்படியா பேசுவேன் உங்க வீட்டுக்கு வந்தா? இல்லை தானே? இந்த இப்ப பேசுற மாதிரி தானே பேசுவேன். அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறேன் நான். ஓகேயா? வேதத்துல இருந்து நாம் அப்படியெல்லாம் பேசினா அது பிரசங்கம். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண வரல. பாவம் நீங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டிங்கா இருக்கிறீங்க. நானும் உபவாசத்தை ஒரு 10:15 ஆரம்பிச்சேன். என்ன 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 சிரிக்கிறீங்க? இப்போ ஒரு இன்டர்வல் எடுத்தேன், ஒரு காஃபி குடிச்சேன். 10:15 இருந்து உபவாசம். 10:15 முதல்ல என்ன செஞ்சேன்னு நீங்க கேட்க கூடாது. அது உபவாசம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த சுவிட்சர்லாந்து என்ன பான், அது ரோலா என்ன சுவிஸ் நீங்க கொடுத்த அந்த பான் நான் சாப்பிட்டேன். ஆசை ஷோ என்ன ஷொப்புன்னு ஒரு பானுக்கே பேரா? அங்க எங்கட ஊர்ல பான் வாங்குற இடத்துக்கு தான் ஷொப்பும், இங்க பானுக்கே ஷோ. நல்லா முழுங்கி. ஆனா நேத்து மாதிரி 2 முட்டை சாப்பிடல சார், 1 தான் சாப்பிட்டேன். ஸோ அவ்வளவு பெரிய பாவமும் செய்யலை. இப்ப நீங்க எல்லாம் பாவம் உபவாசம் வந்துட்டு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் கள்ளத்தனமா தின்னுட்டு வந்திருக்கீங்களோ தெரியாது. எனவே இப்ப நான் என்ன பேசுறேன், வரும்போது என் மனசுக்கு பட்டதை நான் பேச போறேன். இப்ப மனசுக்கு பட்டது ஆவியானவர் பட வச்சாரா? ஆவியானவருடைய ஏவுதல்ல நான் பேசுறேன்னா எனக்கு தெரியாது. நான் துணிஞ்சு ஆமா ஆவியானவருடைய ஏவல்ல பேசுறேன்னு நான் சொல்றதுக்கு பயம். ஒருவேளை ஆவியானவர் இல்லைன்னா. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், மனசுக்கு படுதுனாதா இதை பேசுறதுக்கு நான் பேசுறேன். அது உங்களோட நீங்க சொல்லியோ இல்லையோ ப்ளீஸ் அதை சீரியஸா எடுக்காம இதை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்கி, இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்கன்னு ப்ரே பண்ணிட்டேன். இப்ப என் ஜெபத்தை இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறதுக்கு காரணம் நான் இல்லை, நீங்க. எனக்குதா? நான் நல்லவனால இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட கேட்க போறது இல்லை. எந்த தகுதி இன்னைக்கு செல்லுபடியாகாது. இது உங்களுடைய ஆராதனை, இது உங்களுடைய ஒரு கூட்டம், உங்களோட ஆவியானவர் பேச வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பயன்படுத்துற கழுதை நல்ல கழுதையா, கெட்ட கழுதையா, கோவேரி கழுதையா, கீழ்ப்படுகிற கழுதையா, பின்னால உதைக்கிற கழுதையா, அது இங்கே அவசியம் இல்லை. ஓகேயா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இதோ இந்த 1 மணி நேரத்தை உங்கள் பாதத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த சபைக்கு, இந்த ஊழியருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு, இந்த சபையினுடைய அனைத்து விசுவாசிகளுக்கு, அவர்களுடைய குடும்பங்களுக்கு, விசேஷமாக இன்று இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பேசும்படி ஜெபிக்கிறேன். என்று பேசுகின்ற விடயங்களில் ஏதாவது அம்சங்கள் இவர்களுக்கு பொருந்துமானால் ஆவியானவர் அதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டி நீங்கள் இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த முழு
நேரத்தையும் உங்கள் பாதத்துக்கு அர்ப்பணித்து நாங்கள் அனைவரும் சிறுகவும் நீங்கள் ஒருவரே பெருகவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இப்ப இந்த சபை தொடங்கி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இந்த மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி, ஆமாம் 12ஆம் தேதி உங்களுக்கு 6 வருஷம் ஆகுது. அப்போ இப்போ நான் உங்களுக்கு பேச போகிறது என்னன்னா, இந்த கடந்த 6 வருஷம் நீங்கள் எப்படி வந்தீங்கிறத பற்றி அல்ல, இனி நீங்கள் எப்படி வாழ போறீங்க ஒரு சபையா, தனிப்பட்ட ரீதியாக அல்ல. இது குடும்ப ஆலோசனையோ திருமண ஆலோசனையோ கிடையாது. ஒரு சபையா நீங்கள் எப்படி செயல்பட போறீங்கிறத தான் நான் பேச போகிறேன். புரியுதோ? அப்போ நான் இன்ஃபேக்ட் நான் பாஸ்டர் அருட்சனுக்கும் பேசுவேன், அவருடைய மனைவிக்கும் பேசுவேன், விசுவாசிகள் உங்க எல்லாரோடையும் பேசுவேன், ஆர்கன் வாசிச்ச தங்கச்சியோட பேசுவேன், ஆராதனை நடத்துகிற பிரதர் ஆபிரஹாமுக்கும் பேசுவேன், இந்த பாடுற சிஸ்டர்ஸ் மகள்மாருக்கும் பேசுவேன், எனக்கு காஃபி கொடுத்த பிரதருக்கும் பேசுவேன். சரியா? எல்லாருக்கும் நான் பேச போறேன். ஆகவே நீங்க உங்களுடைய காதுகளை திறந்துக்கிறங்க. ஆனா நான் எப்படி பேச போறேன்னா, என்னையும் கர்மேல் பர்வத சபையையும் அடிப்படையா வச்சு பேச போறேன். பவுல் அடியார் நிறைய பலவீனங்கள் உள்ளவர். நீங்க ரோமர் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 5-7 வரைக்கும் அந்த அதிகாரங்களை அவரை பார்க்க பாவமா இருக்கும். அவரு புலம்புறாரு. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் விரும்பாததையே செய்கிறேன், நான் விரும்பினதை செய்ய முடியவில்லை. அப்போ எனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது என்று காணுகிறேன். புலம்புறாரு. கடைசியில் அவர் தன்னை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? நிர்பந்தமான மனுஷன் நான். இன்னைக்கு ஊழியர் செய்யற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பவுல் அடியார் சொல்ற மாதிரி நிர்பந்தமான மனுஷன் நான் சொல்ற நிலைமைக்கு வந்தாங்கன்னா கிறிஸ்தவமும் ஊழியமும் எங்கேயோ போயிடும். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தரால பயன்படுத்துற பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் பரிசுத்தமான மனுஷன் தான், பரிபூர்ணமான மனுஷன் தான், சம்பூர்ணமான ஊழியக்காரன் நான் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டிலையும் திமிர்லையும் வாழ்றனால கிறிஸ்தவம் எங்கேயோ போயிருக்கு. எங்கேயோ போயிருக்க வேண்டிய கிறிஸ்தவம் எங்கேயோ போயிருக்கு. விளங்குதா? நிர்பந்தமான மனுஷன் நான் சொல்றாரு பவுல். இந்த பாவ சரீரத்தினின்று என்னை யார் விடுவிக்க கூடும்? புலம்புறாரு. அப்புறம் கொரிந்தியர் புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குதான். அந்த பிரச்சனை என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் அந்த பேருக்கு, அந்த பிரச்சனைக்கு 2 பேர் வச்சிருக்கார். ஒரு பேர் என்ன தெரியுமா? மாம்சத்தில் ஒரு முள். முதலாவது பேர் என்னது? மாம்சத்தில் ஒரு முள். இப்போ உங்களுக்கு யாருக்காவது முள்ளு குத்தி இருந்தா தெரியும் இந்த கதை. இப்போ சுவிட்சர்லாண்டில் பிறந்து வளர்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு முள்ளு குத்துறதுன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஸ்ரீலங்காவில் பிறந்து சின்ன காலத்தில் விளையாடி எத்தனை தடவை காலில் ஏறிடும், முள்ளு கையில் ஏறிடும், கிரிக்கெட் அடித்து பால் அங்கே அடுத்த தோட்டத்துக்கு போயிடும், பாஞ்சு எடுத்துக்கிட்டு வரும்போது அங்கே முள்ளு குத்தும் இங்கே முள்ளு குத்தும். அப்புறம் மாம்சத்தில் முள்ளு குத்துறதுன்னா என்னான்ட்டு இங்கே இருக்கிற சிலருக்கு நல்லா தெரியும். அது ஒரு வதை, காந்து வலிக்கும். பவுலடியார் அந்த பிரச்சனைக்கு 2வது பேர் ஒன்று வச்சிருக்கிறார், சாத்தானுடைய தூதன். அந்த மாம்சத்தின் முள் என்னவா? என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை பாவம் அவருக்கு இருக்குது. அவர் அதுல என்ன தெரியுமா சொல்றாரு? அவங்களோட வழக்கத்தின்படி, அந்த அவங்களுடைய 2000 வருஷத்துக்கு முந்தி யூதர்களுடைய பேச்சு வழக்கில் அவங்க சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு, நான் 3 தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டேன் இதை எடுத்து போடுங்கன்ட்டு. 3 தடவைனா என்ன தெரியுமா? அவங்களுடைய வழக்கின்படி எந்த நேரமும். புரியுதா? அநேகமா நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கும். நமக்கு வாசிக்கும் போது 3 தடவை, இன்னொன்னு 3 தடவை. இல்ல யூதர்களுடைய கலாச்சாரத்துல எதையாவது நான் 3 தடவை செய்யறேன்னா அதுக்கு அர்த்தம் நான் எப்பவுமே செய்யறேங்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம பேச்சு வழக்கத்துல சிலது இருக்கு. என்னது? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பான்? நாங்க 4 பேர் பத்தியா பேசுறோம்? இல்ல, அது பேச்சு வழக்கு. அது மாதிரி 3 தடவை நான் கேட்டேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் 3 தடவை ப்ரே பண்ணிட்டாரு, அப்ப இயேசு சொல்றாரு தானே, இல்ல என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு அதோட விட்டுட்டார். 4வது தடவை ப்ரே பண்ணல, எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு. இல்ல அப்படி கிடையாது. அவர் எப்போ அதுவும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பார். இது ஆமாவா இல்லையா? நமக்கு ஒரு வருத்தம், வலி, நம்மள ஏதாவது குத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரே பண்ணோன்னு ஆண்டவர் இல்ல நீ இப்படித்தான் இருக்க போறானா விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இருப்போமா? வலிக்கிற போதெல்லாம் தத்துவமா இல்லையா? அப்போ அவரு சாத்தானின் தூதன்னு பேர் வைக்கிற அளவுக்கு
அது என்னன்னே தெரியாது. அது அவ்வளவு ஒரு சித்திரவதையா அவருக்கு இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நோ, நான் அகற்றதாவே இல்லை, அது இருக்கணும். அப்பதான் நீ தாழ்மையா இருப்ப. அவர் சொல்றார், நான் மேட்டிமையாகாதபடி பெருமை கொள்ளாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது மாதிரி பலவீனம் நிறைஞ்சவர் இந்த பவுல். இப்ப இந்த ரெண்டையும் வச்சுட்டு இன்னொரு ஷொக்கான விஷயம் சொல்றேன், தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பவுல் தான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்க. புருஷன் பஞ்சாதி சண்டையில் என்ன நடக்கும் தெரியுமா? 2 பேர்ல ஒரு ஆள் மற்ற ஆளோட ஒரு தவறை சுட்டி காட்டுவோம். நீ இப்படி செய்யற, அது கூட முதல்ல நீங்க திருந்திட்டு வாங்க என்னைய திருத்துறதுக்கு சொல்றமா இல்லையா? அநேகமா இங்க இருக்கிற புருஷன் பஞ்சாதி மாதிரி அப்படி இல்லை. நான் வேற ஆக்களையும் என்னையும் சொல்றேன். எனக்கு தான் சில நேரம் நானும் சொல்றது, சில நேரம் மேர்சி எனக்கு சொல்லும், இங்கே நீங்க ரொம்ப நேரம் லேப்டாப்ல உட்காந்துருக்கீங்க, ஏதாவது ஒன்று சொல்லும் தானே. நான் உண்மையிலே ஒஃபிஷியல் வேலை தான் லேப்டாப்ல செய்யறது, இருந்துட்டு ஒரு கதை ஏதாவது எனக்கு ஆசையானது செய்யறது. ஒஃபிஷியலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதை அப்படி சொன்னா எனக்கு கடுப்போம். அப்போ நான் சொல்லுவேன், முதல்ல நீ லேப்டாப்பை விட்டு கொடு, அப்புறமா எனக்கு சொல்றதுக்கு. அப்ப எனக்கு உணர்த்தப்படும், அடே நீ செய்யறது பிள்ளைன்னு. ஆனா உணர்த்தப்படுறத நான் மேர்சிக்கு காட்டிக்கிற மாட்டேன். காட்டிக்கிட்டா நான் தோத்து. அதனால ப்ளீஸ் அவகிட்ட நாளைக்கு சொல்லிடாதீங்க இப்படி சொன்னேன்ட்டு. சில நேரம் அவனும் அப்படிதான், நான் அவளுக்கு ஏதாவது சொல்லுவேன், இங்க நீ இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னா முதல்ல நீங்க பண்ணுங்க. இது நமக்கு நடக்குதா இல்லையா? இப்ப பவுல் அடியார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லும் போது, நம்ம மாதிரி ஆளுக இருந்தது என்ன சொல்லியிருப்போம்? ஓ, முதல்ல ஓ மாம்சத்தின் முள்ள சோர்ட் அவுட் பண்ணிக்கிட்டு எங்க கிட்ட வா. நீரே புலம்புறீர் நிர்பந்தமான மனுஷன் தான், அப்ப நாங்க நிர்பந்தமான மனுஷனை ஃபாலோ பண்ணி வரவா? கேட்போமா இல்லையா? இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்ப நான் என்னுடைய சில விஷயங்களை போட்டு தானே பேச போறேன். மவுண்ட் கார்மெல் சர்ச் சில விஷயங்களை தானே போட்டு பேச போறேன். அப்ப நான் செய்யற சில விஷயங்களை நீங்க செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்திருக்கேன். எங்கட மவுண்ட் கார்மெல் சர்ச் செய்யற சில விஷயங்களை உங்க சர்ச்சா செய்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். அதுக்காக நான் பரிபூர்ணமான ஒரு ஊழியக்காரன் அல்ல, பலவீனமானவன் அல்ல. விளங்குதா உங்களுக்கு? எங்கட சர்ச் ஒரு பிரச்சனையும் இல்லாத, ஒரு குளறுபடி இல்லாத ஒரு பெர்ஃபெக்ட் சர்ச் அல்ல. அதுதான் சொல்ல வரேன். இங்கேயும் நிறைய விஷயம் இன்னும் இடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. 38.5 வருஷம் பாஸ்டரா இருக்கிறேன். February 10, 1986 ஃபுல் டைம் பாஸ்டர் ஆனேன். ஆனா இன்னைக்கும் நான் திருந்த வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் எனக்கு தெரியாம எனக்குள்ள என்னென்ன பலவீனம் இருக்கும், இன்னும் இனி வரும் நாட்கள் ஆண்டவர் காட்டுறதுக்கு என்னென்ன இருக்கும் யார் கண்டா. அதே மாதிரி மவுண்ட் கார்மெல் சர்ச் நீங்க எடுத்தீங்கன்னா அது வெறும் 25 வயசு சர்ச் தான். 99 ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கின சர்ச். 25 வயசு தான் அந்த சர்ச்சுக்கு ஆகுது. அப்போ எங்களுக்கு ஒன்றும் பெரிய முதிர்ச்சியோ பெரிய அனுபவமோ அல்லது ஒரு பெரிய ஒரு பரிபூரணத்துவமோ இல்லை. ஆனா ஒரு விஷயம், பாஸ்டர் அருட்சனை விட பல வருஷங்கள் முன்னாலேயே நான் ட்ரக்குக்கு வந்திருக்கிறேன். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு சபையா வாரத்துக்கு கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முந்தி நாங்க மவுண்ட் கார்மெல் சபையா வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? அப்ப மவுண்ட் கார்மெல் சர்ச் உங்க சர்ச்சுக்கு ஒரு மூத்த அக்கா மாதிரி, ஒரு 19 வயசு வித்தியாச அக்கா. ஆனா அவளும் யாரு? கர்மேல் பர்வத சபையாள். அவளுக்கும் வயசு 25 தான் ஆகுது. அவளை பார்த்து 50 வயசு நிறைஞ்ச சர்ச் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு 50 வயசு சர்ச் நடந்துக்கிற வெற்றிகரமான சர்ச்ல இருந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் 1000 மவுண்ட் கார்மெல் சர்ச்சுக்கு இருக்கு. ஆனா அது நீங்க படிக்க கூடாது. ஏன்னு சொன்னா நீங்க வெறும் 6 வயசு பாப்பா. 6 வயசு பாப்பா 50 வயசு பாட்டிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்கன்னா கிளியும் நிம்மதியா வாழ முடியாது. ஆமாவா இல்லையா? 6 வயசு பாப்பா என்ன செய்யும்? 6 வயசு பாப்பா மாதிரி பிஹேவ் பண்ணணும், அப்படித்தான் வளரணும். 50 வயசு தாண்டி பெருத்து போயிருக்கிறது உடம்ப குறைக்கிறதுக்கு டயட்டிங் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இதைத்தான் நீ சாப்பிடணும்னு 6 வயசு பிள்ளைக்கு சொன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கமான், விளங்குதா?
இப்போ நான் எல்லாம் பத்திய சாப்பாடு தான் சாப்பிட விரும்புகிறேன். ஏன்னா கொஞ்சம் அது இதை ஏற்றிக்கிறாது, வயிறு இங்கே வந்துடுது, இது இந்த பக்கம் போயிடுது. அது ஏறுறது பயங்கர ஃபாஸ்ட், இறக்குறது தான் கஷ்டம் இல்லையா? இப்ப நான் ஜெரமிக்கு நான் சாப்பிடுற விதத்துல சாப்பிடுறதுக்கு சொல்லி கொடுத்தா அந்த புள்ள வளரவே வளராது. யோசிக்கிறீங்களா நான் சொல்றது? ஆமாவா இல்லையா? அது மாதிரி. ஆனா இப்ப கர்மேல் பர்வத சபை நமக்கு 25 வயசு தான் ஆகுது. அப்ப நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது 19 வருஷத்துக்கு முந்தி நாங்க எப்படி இருந்தோம். புரியுதோ? அதாவது உங்க சர்ச் மாதிரி இருந்த போது எங்க சர்ச் எப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 25 வயசுல மவுண்ட் கார்மெல் சர்ச் எப்படி இருக்கு தெரியுமா? அது எங்க சர்ச்னாலேயோ நான் அதுல பாஸ்டர்னாலேயோ நான் உங்களுக்கு சொல்லலை. அதை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுகிறேன். அந்த 25 வருஷ வயசுடைய சர்ச் ஒரு 100 வருஷம் இருந்து வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சர்ச் மாதிரி. அப்படி ஒரு குவாலிட்டி. அது குவாலிட்டி மட்டும் இல்லை, குவான்டிட்டி தாங்க முடியாத அளவு வளர்ந்து தொலைக்குது அந்த சர்ச். கஷ்டப்படுறேன் நான். மெயின் சர்ச்ல எனக்கு கீழே 10 பாஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு நான் ததுங்கினத்தம் போடுறேன். எனக்கு பாஸ்டர்மார் பத்தல சர்ச்ல, மெயின் சர்ச்ல. அப்புறம் இப்ப 3 பேரை நான் ட்ரெயின் பண்ணி எடுத்து ப்ரொபேஷன்ல வச்சிருக்கிறேன். ஜனவரி மாசம் ப்ரொபேஷனரி பாஸ்டர்ஸ் ஆக்குறதுக்கு. அப்போ ஜனவரியோட 13 பாஸ்டர்ஸ் இருக்க போறாங்க நான் இல்லாம. அது பத்தாது, அந்த அளவு நம்ம சர்ச் வளர்ந்திருக்குது. நம்ம சர்ச்சினுடைய ஆசீர்வாதம் உலகெங்கும் போகுது. நம்முடைய சர்ச் மெம்பர்ஸாக தங்களை நினைச்சுக்கிட்ட சபைகள் இல்லாத தேசங்கள்ல, மத்திய கிழக்கு நாடுகள்ல, சீனாவுல, மற்றபடி ஆராதனை நடத்த முடியாத இடங்கள் எத்தனையோ பேர் லைவா எங்கட சர்ச்லயே அவங்க வாழ்ற அளவுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு விளங்குதா? ஆகவே கர்மேல் பர்வத சபை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது. அதே மாதிரி இந்த பாஸ்டர் சுரேஷ்ங்கிற ஆளும் 19 வருஷத்துக்கு முந்தி இருந்த அந்த சுரேஷ் அல்ல இப்ப இருக்கிறது. இப்ப இருக்கிற சுரேஷ் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு 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 என்ன சொல்ல, தகப்பன்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு மாமா மாதிரி, ஒரு ஆலோசகரா ஆண்டவர் பயன்படுத்துறார். புரியுதா உங்களுக்கு? ஆகவே இதெல்லாம் நடந்ததுக்கு சில காரணங்கள் இருக்கு இல்லையா? அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க எங்களுடைய 6 வருஷத்துல செய்தத நீங்க இப்ப இருந்து செஞ்சீங்கன்னா இன்னொரு 19 வருஷத்துல 25வது ஆண்டு விழால நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. புரியுதா நான் சொல்றது? அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு நான் பேசுறது இப்ப விளங்குதா? இதுதான் முன்னுரை. இவ்வளவு நேரம் பேசுனது முன்னுரை. புரியுதோ? ஆகவே நான் சொல்ல போற சில விஷயங்களை நீங்க உண்மையா மனசுக்கு எடுத்துக்கிறங்க. சரி, ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு ஒரு தரிசனம் காட்டினார். அது நான் தரிசனங்களை குறித்து கவனம். நான் தரிசனங்களை நம்பாத ஆள் கிடையாது. ஓகே, நான் தரிசனங்களை நம்பாத ஆள் கிடையாது. நான் பெந்தெகோஸ்தே பாஸ்டர். தரிசனம், தீர்க்க தரிசனம், சொப்பனம் இதெல்லாம் நம்புறாள். ஆனா நானே ஒரு தரிசனத்தை கண்டாலும் நான் உண்மையா தரிசனத்தை தான் கண்டேன்னு எனக்கு நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவர் படாத பாடுபடணும். வேணுங்கதா? ஆண்டவர் பேசிக்கிட்டு நிப்பாரு, அடே நீ கண்டது தரிசனம் தான். நான் சொல்றேன், ஆண்டவரே பாத்தீங்களா, பிசாசு நான் கண்டது தரிசனம் தானே உங்களை மாதிரியே பேசுது. அடே பேய் இல்லடா, நான் தாண்டா பேச. கேட்டீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பாரு, அவருக்கே சொல்லிக்கிட்டு இருப்பேன், பாத்தீங்களா பேய் பேசுது உங்களை மாதிரின்னு. ஆண்டவர் அவருடைய பரிசுத்த தலைமுடியை இழுத்துக்குருவாரு. இந்த சுரேஷ் ராமச்சந்திரனுக்கு இவன் தரிசனம் தான் கண்டு தொலைச்சான்னு நிரூபிக்கிறதுக்கு. அவர் பாவம் என்ன மாதிரி ஆக்களை வச்சுக்கிட்டு அவர் படுற வேதனை இருக்கேன். தீர்க்க தரிசனம் சொன்னார்னா நம்பவே மாட்டேன். ஆண்டவர்கிட்டயே சொல்றேன், பாத்தீங்களா நாம தீர்க்க தரிசனம் மாதிரி வருது. இல்லைன்னா தீர்க்க தரிசனம் பாத்தீங்களா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் தான் நீங்க சொல்ற மாதிரியே பேய் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஆனா ஆண்டவர் உறுதியா ஒரு தரிசனத்தை காட்டி நிரூபிச்சிட்டார். அது என்ன தரிசனம்னா, பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான சர்ச். அதெல்லாம் நான் நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் நிறைய விஷயம் இருக்கு. அதில் தேவையில்லாத அம்சங்கள் எதுவும் நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. ஆனால் அதில் என்ன விஷயம் தெரியுமா? அந்த நேரத்தில் நம்ம சர்ச்ல இப்போ உங்களை மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு.
எங்கட கர்மேல் பரத சபை தன்னுடைய 6 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் முழு சர்ச் மெம்பர்ஷிப்பே இருந்துச்சு. இதை விட குறைவா இருந்திருக்கும், கூடனா இல்லை. புரியுதோ? ஆனா இப்ப தரிசனத்துல ஆண்டவர் ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சை காட்டுறாரு. அந்த சர்ச்ல முழுக்க முழுக்க ஊழியம் செய்யறவங்கள பார்த்தேன். அவங்களுடைய முகங்களை காட்டுறார் ஆண்டவர். அவங்க யாருன்னா அந்த நேரம் எங்களுடைய சர்ச்ல இருந்தவங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் சொன்னார், சரிநாதா என்ன இதை வச்சு நீங்க எனக்கு என்ன செய்ய பாக்குறீங்க? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, கர்மேல் பர்வத சபை விசுவாசிகளின் சபையா இருக்கக்கூடாது, சீஷர்களின் சபையா இருக்க வேண்டும். விசுவாசிகளின் சபையா இருக்கக்கூடாது, ஊழியர்களின் சபையா இருக்க வேண்டும். வாவ், அது ஒரு வித்தியாசம். அதுக்கெல்லாம் முந்தி நான் 97க்கும் 99க்கும் இடையில 2 வருஷம் நான் ஆண்டவரோட போராடவே இல்லை. ஆண்டவர் என்னோட போராடினார். என்னது? சபை தொடங்க சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேம் கேட்டேன். நான் சொன்னேன், நான் தான் 86ல் 3 சர்ச் தொடங்கியாச்சு, 87ல் 1 தொடங்கியாச்சு, பொத்தப்பட்டியில் 88ல் நுகைகொடையில் 1 தொடங்கியாச்சு. அப்புறம் நான் கண்டி லைட் ஹவுஸ் சர்ச்சில் ஒரு பாஸ்டரா 89லேருந்து 93 வரைக்கும் இருந்துட்டேன். இப்படி 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 நான் சர்ச்சஸ் தொடங்கி கிராமத்து சர்ச், எஸ்டேட் சர்ச், சிட்டி சர்ச், அந்த சர்ச் இந்த சர்ச்சில் எல்லாம் நான் பாஸ்டரா இருந்ததுக்கு பிறகு நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்கன்னா, டேய் சுரேஷ், உன்னை நான் இப்படி வித்தியாசமான இடங்களில் பாஸ்டரா உனக்கு அனுபவம் கொடுத்தது எதிர்காலத்தில் நீ பாஸ்டர்ஸுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவங்கள நீ புரிஞ்சிக்கிறதுக்காக. இல்லையா? விளங்குதா? தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தா தானே தெரியும். அப்ப நீ ஒரு கிராமத்துல போய் ஒரு சர்ச்சை தொடங்கினா தான் கிராமத்துல சர்ச் தொடங்கி ஊழியம் செய்யறவனுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் புரியும். அதே மாதிரி ஒரு நகரத்து சர்ச்சில் நீ பாஸ்டரா இருந்தா தான் ஒரு அர்பன் சர்ச் ஊழியக்காரனுடைய பிரச்சனை தெரியும். அதனால உன்னை நான் பயன்படுத்தினேன். இனி நீ சர்ச் பாஸ்டர் அல்ல, நீ பாஸ்டர்மாருக்கு பாஸ்டர், நீ பாஸ்டர்களை உருவாக்குறவன்னு சொல்லி தான் ஆண்டவரே நீங்க என்னைய அந்த லெவலுக்கு கொண்டாந்து திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு எங்களை கொண்டு போய் பைபிள் காலேஜ் தொடங்க வச்சுட்டீங்க. நானும் தொடங்கி இருக்கிறேன். அப்ப இப்போ 97ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நீ சபை தொடங்குன்ட்டு. நான் கொஞ்ச நாள் நம்பவே இல்லை. ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், பார்த்தீங்களா ஆண்டவரே, பிசாசேனைய சபை தொடங்க சொல்லுது அப்படின்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் கடைசியில் நிரூபிச்சுட்டாருன்னு வைங்களே. நிரூபிச்ச போது நான் கடைசி ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டேன், இது உங்களுக்கு நம்ப கஷ்டமா இருக்கும், விருப்பம்னா நம்புங்க, நம்பாட்டி விட்டுருங்க. ஆனா இதுதான் உண்மை, நான் முன்னால பலிபீடத்துக்கிட்ட நின்று நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஏன் நான் ஒரு சர்ச் தொடங்கணும்? நீங்க தான் எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்களே, என்னை இப்ப பாஸ்டர்ஸை உருவாக்குறவனா தானே மாத்திருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் ஒரு விஷயம், எல்லா என்னுடைய சபைகளும் என்னுடைய சபைகள் தான். நல்லா கேட்டுக்கிறேங்க, எல்லா சபைகளும். நான் சில பேர்கள் சொல்ல, ஆண்டவர் இந்த சர்ச் இருக்கு, இந்த சர்ச் இருக்குது, இந்த சர்ச் இருக்குது, அப்ப நான் ஏன் தொடங்கணும்னு சொன்னேன். அந்த சர்ச் எல்லாம் என்னுடைய சர்ச்சஸ், என்னுடைய பிரசனம் அங்கெல்லாம் இருக்கு. நான் தான் அந்த சபைகளுடைய தலை, அவங்க எல்லாம் என்னுடைய மனவாட்டி தான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எனக்கேத்த விதத்தில் ஒரு ஆராதனை வாரத்துக்கு ஒருக்கா நடந்தா நான் என்ஜாய் பண்றதுக்கு, என்னுடைய சபையில் என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு ஒரு சபை வேணும். உங்களுக்கு அது வேணுங்கதா? நல்லா புரியுதா? அதாவது வேற சபைகளை ஆண்டவர் கீழே போடல. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கு, வசனத்தின் மூலமாவே நான் உனக்கு காட்டுவேன் சுரேஷ், அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சபை எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், எப்படிப்பட்ட சபை? நான் தான் என்ன 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 சொல்றீங்க? நிறைய விஷயம் சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய சிஆர் புக்ல எழுதினேன். எழுதி என் ஆஃபீஸ் உட்கார்ந்து அதை பார்த்து சிரிச்சு 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 சொன்னேன், நாதா இப்படி ஒரு சர்ச் தொடங்கவும் முடியாது, நடத்தவும் முடியாது. நீங்களே மறுபடியும் மனுஷனா நீங்களே ஒரு சபை தொடங்கினாலும் இப்படி ஒரு சர்ச் நடத்த முடியாதுனாதா அப்படின்னு ஆண்டவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, முடியாததை செய்விக்கிறவர் நான், நீ கீழ்ப்படி, நான் செய்யறேன்ட்டு. அது 1-2 விஷயம் சொல்லட்டுமா? நான் இப்ப 1-2 விஷயம் சொல்றேன், யோசிங்க. இப்படி ஒரு சர்ச் நடத்த முடியுமான்னு 1-2 விஷயம் நான் சொல்றேன். இப்படி ஒரு சர்ச் நடத்த முடியுமான்ட்டு. சபை தொடங்குற டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்கு 1 நிமிஷம் பிந்தி கூட யாரும் வரக்கூடாது, வந்தா விரட்டிக்கணும். முடியுமா அப்படி ஒரு சர்ச் நடத்த?
ஆனா மவுண்ட் கார்மெல் சர்ச் இன்ன வரைக்கும் அப்படிதான். இன்னைக்கு நிரம்பி வழியுது. 9:30 மணிக்கு கேட் மூடுபட்டுரும். 9:30 மணிக்கு பிறகு யார் வந்தாலும், அது புது ஆத்மாவா இருக்கட்டும் பழைய ஆத்மாவா இருக்கட்டும், உள்ள வர முடியாது. ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் தெரியுமா? நான் ராஜாவா வர விரும்புறேன்டா. ராஜா கடைசியா தான் வருவார். அவர் சர்வ வியாபகர், அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், அது வேற, புரியுதா? அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், அவர் சர்வ வியாபகர், அவர் வர தேவையில்லை. ஆனா வர்றேன்னு அவர் சொல்றது அவருடைய அந்த அந்த பிரவேசம். அப்ப ஞாயிறு ஆராதனையின் போது அவர் ராஜாவா இருக்கிறார். அப்ப ராஜா வரத்துக்கு முதல்ல எல்லாரும் வந்துருவாங்க, மந்திரிமார் சேவகர்கள் எல்லாம் வந்துருவாங்க. எல்லாம் வந்து ராஜாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வரும் அங்க இருந்து, ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க ராஜ குலசேகர இயேசு கிறிஸ்து வரார். பராக் 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 பராக்னு சொன்னா பிரசன்னம் தருகிறார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் எழுப்பி நின்றுவாங்க. ராஜா அப்படி வீறு நடை போட்டு வந்து அப்படி அவர் வந்து சிங்காசனத்திலே அமர்ந்துட்டு இப்படி இப்படின்னு தான் எல்லாரும் உட்காருவாங்க. ஆண்டவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவர் சொன்னது டீசெண்டா சொன்னாரு, நான் என் ஸ்டைல்ல இன்டீசெண்டா சொல்றேன். நான் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பேன்டா, அப்புறம் தான் ஆர்கன் வாசிக்கிறவன் உள்ள வருவான், வந்து என்னைய தாண்டி ஆர்கனுக்கு போவான், அப்புறம் தான் லீட் பண்றவன் அங்கே நம்ம சொரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அந்த பக்கம் திரும்பி. 9:30 மணிக்கு தொடங்குற சர்ச் 9:45 அவன் என்னமோ சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அங்க. அப்புறம் சுரேஷ் என்னை ஆராதிக்கலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு குடும்பம் வரும், வந்து விறுவிறுன்னு வெக்கமான ரோசம் வீடு சொல்லணும் எதுவும் இல்லாம முன்ன வந்து அந்த கார்னருக்கு போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அப்படி பண்ணுவாங்கடா. இது என் ஸ்டைல்ல சொல்றேன். இப்ப யாருக்காவது படுதுன்னா பாடட்டும், அது வேற, அது எந்த பிரச்சனை இல்லை. மற்றது இது ஞாயிறு ஆராதனை. ஞாயிறு ஆராதனையில தான் ஆண்டவர் என்னது ராஜாவா வராரு. இப்ப நீங்க எல்லாம் இப்ப உபவாசத்துக்கு கொஞ்சம் பிந்தி வந்தீங்க, நான் கூட பிந்தி தான் வந்தேன், அது பரவாயில்ல. இது உபவாச கூட்டம். நான் சொல்றது ஆராதனை ஞாயிறு. நீங்க யாராவது ஞாயிறு ஆராதனைக்கு பிந்தி வரவங்களா இருந்தீங்கன்னா இந்த தொப்பியை தயவு செய்து உங்கள் தலையிலே அணிந்து கொள்ளவும். அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் சொன்னேன், நாதா ஸ்ரீலங்கானாலே லேட் நாதா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய கால் சைன் தெரியுமா உங்களுக்கு? UL யூசுவலி லேட். நம்மட கால் சைனுக்கே தீர்க்க தரிசனமா ஆயாட்டா வச்சது. என்னைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நேரத்துக்கு இழுத்துருக்கு? அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல இப்ப நீங்க நாதான் இத ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி லக்சம்பர்க் மாதிரி ஐரோப்பாவில் பல நாடுகள் இப்ப இங்கெல்லாம் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கோ போயிட்டு 9:18 ட்ரெயின் இழுக்குதுன்னா 9:18 இழுத்துருவான். இந்த மாதிரி நாட்டில் சொன்னா கூட ஓகே. ஸ்ரீலங்கால 9:18 போட்டிருப்பான், அது 11:23 தான் வரும். ஒரு நாள் ஒரு ட்ரெயின் நேரத்துக்கு வந்துருச்சான், அது தெரியுமா? வந்துருச்சான், ஆச்சரியப்பட்டானா. அப்புறம் தான் பக்கத்தில் உள்ள சொன்னா, இது நேற்று இந்த டைமுக்கு வர வேண்டிய ட்ரெயின் 24 மணி நேரம் லேட்டா வந்திருக்கு. அந்த நாட்டில் ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்றார், சரியோ? அப்ப அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு பயங்கரமான விஷயம் சொல்லவா? காணிக்கை வரும் இல்லையா? காணிக்கை, அந்த காணிக்கை எல்லாம் எடுத்து அப்படி சேர்த்து வைக்கணுமா? வச்சுட்டு டிசம்பர் மாசத்துல அந்த பணத்தை எல்லாம் எடுத்து என்கிட்ட, அதாவது ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா, நான் தான் இந்த பணத்தை என்ன செய்வது, அந்த பணத்தை எந்த சர்ச்சுக்கு கொடுக்கறதுன்னு அவர் சொல்லுவாராம். அவர் சொல்ற சர்ச்சுக்கு கொடுத்துட்டு ஜனவரி மாசம் 0 பேலன்ஸோட நுழையணுமா. ஓகே. அதுல இன்னொரு கூத்து என்னன்னா, இந்த காணிக்கை வருது, தசமபாகம் காணிக்கை, அதுல சர்ச்சுக்கு செலவழிக்க கூடாதான் என்ற தெய்வமே.
சர்ச்சுக்கு நாக்காளி அதில் வாங்கக்கூடாதான், சர்ச்சுக்கு ஆர்கன் அதில் வாங்கக்கூடாதான், சர்ச் பில்டிங் என்னைக்காவது கட்ட வேண்டி வந்தா அதில் சர்ச் பில்டிங் கட்டக்கூடாதான். அதாவது மவுண்ட் கார்மெல் சர்ச்சில் கிடைக்கிற அந்த கலெக்ஷன், அந்த காசுல மவுண்ட் கார்மெல் தியாலஜிக்கல் காலேஜ் ரன் பண்ணக்கூடாதான், மவுண்ட் கார்மெல் சர்ச் ரன் பண்ணக்கூடாதான், நீ அதில் 1% கூட எடுக்கக்கூடாதான். அதாவது நான் அப்புறம் எங்க பாஸ்டர்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் சேர்த்து 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 ஆனா தசமபாகம் காணிக்கை பத்தி எல்லாம் கட்டுமையா ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா? விளங்குதா? எனக்கு சும்மா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப இது 97க்கும் 99க்கும் இடையில நடந்த சங்கதியை சொல்றேன். சர்ச் தொடங்கின போது யார் இருந்தோம் தெரியுமா? நானும் மேர்சியும், நாங்க 2 பேரும் வளர்த்தோம். எங்களோட ஒரு தத்து பிள்ளைகள் மாதிரி மேர்சியினுடைய ரிலேட்டிவ்ஸ், ஜான்சன் பபின்னு சொல்லி 2 பேர். நான் என்ன செய்வேன், நான் ஒரு 2 ரூபா, மேர்சிக்கு 2 ரூபா, ஜோனிக்கு 2 ரூபா, பபிக்கு 2 ரூபா கொடுத்து ஆஃபரிங் டைம்ல ஆஃபரிங் எடுப்போம். சர்வீஸ் முடிஞ்சோன்னா பெரிய லெஜர்ல ஆஃபரிங் 8 rupees. அதில் மிஷனரி ஃபண்ட், அதில் தசமபாகம் மிஷனரி ஃபண்ட் 80%. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது ஜோக்கா தெரியல, இதெல்லாம் சாத்தியமானு தெரியல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். இன்னைக்கு எங்களோட மவுண்ட் கார்மெல் சர்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களோட சர்ச்சில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கீபோர்ட் இருக்கு. இதுவும் இருக்கு எங்ககிட்ட. இது இல்லை இந்த ஆமா இது இல்லை, PSR 920 இருக்கு. அது இருக்கு, அது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இல்லை, அது சும்மா லோக்கல். ஆனா COG PA4X Pro, COG PA1X Pro இதெல்லாம் எங்ககிட்ட இருக்கு. சொந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கு. ஃபெண்டர் ஹை கிராண்ட், சரியா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாலர் பெறுமதியான ஃபெண்டர் கிட்டார்ஸ் எல்லாம் ஹை எண்ட் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கோம். எங்களோட சர்ச்சினுடைய நாற்காலிகள், சர்ச் பில்டிங் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் என்ன அழகுனா, சர்ச் காணிக்கையில 1 ரூபா கூட சர்ச்சுக்காக செலவழிக்கப்படலை. ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் அந்த வருஷம் சேர்த்த அந்த ஆஃபரிங்கை வச்சு ஆண்டவரை என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆக்களுக்கு சர்ச் கட்டி கொடு, இந்த ஆக்களுக்கு வாகனம் வாங்கி கொடு. சர்ச்சஸ்க்கு மவுண்ட் கார்மெல் சர்ச் உங்க மூத்த அக்கா எத்தனையோ சர்ச்சஸ், 10 சர்ச்சஸ் கட்டி கொடுத்து இப்ப 11வது சர்ச் கட்டிக்கிட்டு இருக்குது. சரியா? சபைகளுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுக்குது, சவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குது. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இத சொன்ன போது எங்களுக்கு நம்ப முடியாம இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார்னா, நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகேயா? சரி, இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், வேணாம் நான் விஷயத்துக்கு வரேன். முதலாவது, நான் பாஸ்டர் அருட்சனோட தொடங்குறேன். பாஸ்டர் அருட்சன் 4 வருஷம் எங்களோட பைபிள் ஸ்கூல்ல படித்தவர் தான். அதுக்கு பிறகு அவர் சைப்ரஸ்ல பாஸ்டரா ஊழியம் செய்தவர் தான். அப்புறம் மல்லாவியில் அவர் பாஸ்டரா ஊழியம் செய்தவர் தான். ஆகவே அவருக்கு போதிய அளவு படிப்பறிவும் போதிய அளவு அனுபவமும் இருக்கிற ஒருத்தர் தான். ஆனாலும் தொடர்ந்து இப்ப இன்னமும் நான் ஒரு நல்ல பாஸ்டரா இருக்கிறதுக்கு நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வர மாதிரி, பாஸ்டர் அருட்சனம் இப்ப இருக்கிறத விட நல்ல பாஸ்டரா வாரதுக்கு நீங்க இன்னும் தொடர்ந்து படிக்கணும், இன்னும் தொடர்ந்து உங்களை நீங்க தாழ்த்தணும், இன்னும் தொடர்ந்து நீங்க கர்த்தருக்கான தியாகங்களை செய்யணும். ஆனா உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், என்னைக்குமே நம்மளோட போராட்டங்கள் ஓயாது, போராட்டத்தினுடைய தன்மை மாறும். 19 வருஷத்துக்கு முந்தி ஒரு பாஸ்டரா எனக்கு இருந்த பிரச்சனைகள் அந்த நேரத்தில் பெருசா இருந்தது. இப்ப அதெல்லாம் சின்னது. இப்ப எனக்கு அந்த பிரச்சனை வந்தா எனக்கு அது பீனட்ஸ் மாதிரி, விளங்குதா உங்களுக்கு? ஆனா இப்ப எனக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை. இப்ப இருக்கு, ஒரு பாஸ்டராக எனக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைகளை இப்ப சந்திக்கும் போது கஷ்டமா இருக்குது. இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு திரும்பி பார்த்தேன்னா வாவ், புரியுதா? ஆகவே உங்களுக்கு ஒரு நாளும் நிம்மதியா ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்காதீங்க, புரியுதா? நிம்மதியா ஊழியம் செய்ய முடியாது. அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டமான நிம்மதியற்ற ஊழியத்தை செய்கிறேன்ங்கிற நிம்மதி தான் உங்களுக்கு வரணும். ஏன்னு சொல்லுங்க, ஒரு ஊழியக்காரன் ஒழுங்கா ஊழியம் செய்தா பிசாசுக்கு பிடிக்காது. அப்ப பிசாசு என்ன செய்வான்? பிரச்சனைகளை கொண்டாடுவான். சுஜி கேட்டுக்கிறங்க, யெசபேலின் ஆவி
சபை எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வரைக்கும் சபைக்கு எதிராக வேலை செய்யும். யெசபேலின் ஆவி முதல்ல யாரை தாக்கும்? பாஸ்டரை நேரடியா தாக்கும். தாக்கி வெற்றி கொள்ள முடியலனா பாஸ்டருடைய மனைவி தான் அடுத்த டார்கெட். புரியுதா உங்களுக்கு? அதனால பாஸ்டர் அருட்சன், சிஸ்டர் சுஜி, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நிறைய வாக்குவாதங்கள் வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், வரணும், கருத்து வேறுபாடுகள் வரும், வரணும். இத மனசுல வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஐயோ, எனக்கும் மேர்சிக்கும் எந்த அளவு வாக்குவாதங்கள் தேவையில்லாம எல்லாம் வரும். ஆனா இன்னைக்கு நாங்க திரும்பி பார்த்தா, நான் சொல்றேன் கேட்டுக்கிறேன், இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தா எங்க 2 பேருக்கும் வந்த அவ்வளவு பிரச்சனையும் ஒரு 3வது ஆள் அல்லது ஒரு 3வது விஷயத்தினாலதான் வந்திருக்கே ஒழிய தனிப்பட்ட ரீதியா எங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனை வந்ததில்லை. ஆகவே நீங்க 2 பேரும் இதை மனசுல வச்சுக்கணும். என்னைக்குமே உங்களுக்கு இவங்களையோ உங்களுக்கு இவரையோ வெறுப்பு வராது, தனிப்பட்ட ரீதியா வராது. ஆனா சபை நிமித்தம், குடும்பம் நிமித்தம், பிள்ளை நிமித்தம், வேற யாராவது நிமித்தம் உங்க 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். இந்த போராட்டங்கள் வரும் பொழுது நான் இப்ப சொல்றதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கும் மேர்சிக்கும் இப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்கல. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்க? எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்கல. ஆகவே என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய உதவி ஊழியக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்படி எல்லாம் வரும், இப்படி வந்தா நீங்க உங்க ஊழியக்காரனோட நிக்கணும், நீங்க உங்களோட ஊழியக்காரனையும் ஊழியக்காரையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனால எனக்கும் மேர்சிக்கும் கருத்து வேறுபாடு வந்து சில நேரம் அது வெளி ஆட்களுக்கு தெரிகிற அளவுக்கு வெடிக்கும் போது நிறைய பேர் எங்களை விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போய் எங்களை பத்தி கேவலமா தூஷித்து பேசினாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் உண்மையை சொல்றேன். நான் வந்து பெரிய பரிசுத்தவான் இல்லையே, நான் ஒரு மனுஷன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பொறுமை எல்லை மீறும் போது அந்த மனுஷன் என்ன செய்வான்? தன் பொண்டாட்டியோட சண்டை பிடிக்கும் போது சில வார்த்தைகளை உதிர்ப்பான். அப்ப நான் என்ன செஞ்சேன்? சில நேரம் என்னுடைய பொறுமையின் எல்லை தாங்க முடியாம நான் பேசக்கூடாத விதத்தில் மேர்சியை பேசியிருக்கிறேன், மேர்சியை திட்டி இருக்கிறேன். ஜனங்க இருக்கிற போது நான் அதை செஞ்சிருக்கிறேன். அந்த முதிர்ச்சி இல்லை, அந்த அனுபவம் இல்லை ஆரம்ப காலத்துல. உங்களுக்கு விளங்குதா? அப்போ அதை பார்த்த நிறைய பேர் என்ன நினைச்சாங்க? இவர் எங்கட பாஸ்டர், இவர் எங்களுக்கு உதாரணமா இருக்கணும், ஆனா இவருடைய பொண்டாட்டியவே ஒழுங்கா பேச தெரியாத மாதிரி எப்படி பேசுறாரு, இந்த ஆள் நமக்கு தேவையில்லைன்னு என்னை எத்தனை பேர் விட்டுட்டு போனாங்க. மேர்சியை சில பேருக்கு பிடிக்கவே முடியாம போயிருச்சு. நஞ்சு. உங்களுக்கு நான் சுஜியை பத்தி சொல்றேன். சுஜிங்கிறனால இல்ல, அந்த இடத்துல கிளியோபேட்ராவா இருந்தாலும் நான், அதாவது நான் இப்ப சுஜியை பத்தி பேசல, பாஸ்டர் அருட்சன் பொஞ்சாதியை பத்தி பேசுறேன். உங்களுக்கு விளங்குதா? பாஸ்டர் அருட்சன் ஐஸ்வர்யா ராய கல்யாணம் கட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்படி ஒரு நோக்கம் இல்லை தானே. அமிதாப் பச்சன் பிரச்சனை இருப்பாரு, அதனால வேணாம். கேளுங்க, என்னுடைய பயிற்சி, என்னுடைய அனுபவம், என்னுடைய தரிசனம் அந்த லெவலுக்கு என்னுடைய மனைவி இல்லை, அவன் இல்லையா? அப்ப என்னுடைய சில முதிர்ச்சியான அணுகுமுறை என்னுடைய மனைவி கிட்ட இருக்காது. ஏத்துக்கிறீங்களா? நான் பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கிறேன், எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆலோசனை கொடுக்கறது எப்படி, பிரச்சனைகளை வரும்போது அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறது எப்படி, தீர்க்கிறது எப்படி, எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. கிடைச்ச ட்ரைனிங் கமைய செய்யறோம் இல்ல, அது வேற. ஆனா எங்களுக்கு ட்ரைனிங் ஒன்று இருக்கு, அந்த ட்ரைனிங் மேர்சிக்கு இல்ல. ஆகவே மேர்சி நான் அணுகிற விதத்துல சில விஷயங்கள் அணுகாது. அதனால ரொம்ப லேஸ்ட் பிசாசுக்கு விசுவாசிகளை மேர்சிக்கு எதிராக திருப்புறதுக்கு. அப்ப அந்த பீரியட்ல, இப்ப உங்களோட பீரியட்ல நான் சொல்றேன், அதாவது ஒரு ஒரு 15-19 வருஷத்துக்கு முந்தி நான் அந்த எங்கட சர்ச் 2005ஆம் ஆண்டுக்கு நான் போறேன். 2005ஆம் ஆண்டு தான் எங்க சர்ச்சுக்கு 6 வயசு. 2005ஆம் ஆண்டு பெல்வுட்ல இருந்த யாருக்குமே மேர்சியை பிடிக்காது. விசுவாசிகள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் பாஸ்டர் நல்லோம், சிஸ்டர் சரியில்லை. அது அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி
நல்லா கேட்டுக்கிறீங்க. உங்க சர்ச்சில் எப்படியோ தெரியல, எங்க சர்ச்சில் கடைசியில் ஒன்னா பேசிட்டு எங்களுக்கு போட்டு கொடுக்குறவன் தான். அவங்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இவனும் பேசுவான், ஆனா இவன் பேசாத மாதிரி எங்க கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவான். அப்புறம் அதை விசாரிக்கிறது இல்லை, விசாரிச்சாதான் தெரிய வரும் இவர் தான் தொடங்கியே இருப்பாரு. நமக்கு வந்து போட்டு கொடுக்கிற ஐட்டம் தான் தொடங்கியே இருக்கும். அப்ப அது மனசு உடைக்கும். mercy. பொம்பளைய பத்தி பைபிள் என்ன சொல்லுது? பலவீனமான பாண்டம். பலவீனமான பாண்டம்ங்கிறது ஆவிக்குரிய ரீதியில் இல்ல, உண்மையா நான் சொல்லவா, ஆவிக்குரிய ரீதியில பாஸ்டர் அருஷ்டன் சாரி, பலவீனமான பாண்டங்கள் ஆம்பளைகள் தான். உண்மையை ஒத்துக்கிறங்க. நம்ம பொம்பளைகள் ஜபிக்கிற ரேஞ்சில் நம்மளால முடியாது சாமி. அதுகளை ஆவிக்குரிய லெவல் நம்மளை மீட் பண்ணவே முடியாது. ஏதோ ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்மளை தலைன்னு சொல்லி இருக்கிறாரு, அதுல நம்ம தப்பி ஓடுது. ஐயோ, நீங்க 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 நம்ப மாட்டீங்க, எனக்கும் மேர்சிக்கும் வர்ற பிரச்சனைகள், மேர்சிக்கு என்னைய விட ஆவியின் வரங்கள் இருக்குது, கிலோ கணக்கில் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஆவிகளை பகுத்தறியும் வரம். எனக்கு அது ஊழியத்தில் இருக்குது. மற்றபடி நான் மாதிரி ஒரு ஏமாளி உலகத்திலேயே இல்லை. வணங்குதா? யாராவது ஐயோ ஒருத்திய 3 வருஷமா வச்சிருக்கிறான். ஓகே, யூனோ வச்சிருக்கிறான், தெரியுமா வச்சிருக்கிறான்னா? அதாவது இன்னொருத்தன் பொண்டாட்டிய இவன் வச்சிருக்கான். அவங்களுக்கு புரியல, இப்ப புரிஞ்சிருச்சா? பாஸ்டர் சுரேஷ் ஒவ்வொரு முறையும் அவங்கள முழங்காலில் உட்கார வச்சு, ஆண்டவரே இவருக்கு ஏற்ற நல்ல கணவராகவும் இவருக்கு ஏற்ற நல்ல மனைவியாகவும் பயன்படுத்துங்கள்னு ஆசீர்வதிச்சு அனுப்பிக்கிட்டே இருந்தேன் 3 வருஷமா. ஒரு முறை அப்படிதான் ஒரு அக்காவும் தம்பியும் வந்துட்டாங்க என்னைய பார்க்கறதுக்கு. ஒரு அக்காவும் தம்பியும். அப்ப அவங்க வந்து சிங்களாக்கள். என்ன பிரசங்கங்கள் எல்லாம் அப்படியே சொல்றாங்க, அந்த பிரசங்கத்துல இப்படி சொல்றீங்களே அதுதான் எனக்கு பட்டுச்சு. அப்ப அவங்க சொல்லி நானும் இழிச்ச வாய் மாதிரி உட்காந்து பிரைஸ் தி லார்ட் அப்படி இப்படின்னு இருந்தேன். தட்டப்பட்டன்னு என் வைஃப் வந்துச்சு, வந்து பார்த்து யாரு அப்படின்னு, இந்த அக்காவும் தம்பியும் வந்திருக்காங்க என்னைய பார்க்க அப்படின்னா, அது அப்படியா பிரைஸ் தி லார்ட், டீ குடிச்சாச்சா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் காந்தி கூப்பிட்டு, காந்தி எங்களுக்கு டீ கொடுங்க அப்படின்ட்டு, நான் கொஞ்சம் வேலையில இருக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னு மேசி உள்ளுக்கு போச்சு. ரொம்ப நேரமா நான் தான் இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு தலையை போட்டு அப்பா அப்படின்னு என்னைய கூப்பிடுது. நான் பொட்டக்கிண்டன்ட்டு கொஞ்சம் இருங்கன்ட்டு உள்ளுக்கு போனேன். போனா காதுல மூக்குல எல்லாம் போக மேர்சி இருக்குது. என்ன சொல்லுது? யாரா அவளுக்கு, யாரா அவளுக்கு, யாரா? நான் பார்த்தேன், இது என்ன ஆவிக்குரிய சந்திரமுகி மாதிரி. ஏன்னா சந்திரமுகி நோ, வெரி குட். யாரா யாரா? நான் சொன்னேன், வெயிட் வெயிட் வெயிட், என்னடி அக்காவும் தம்பியுமா? ஆமா, வேசாட்டம் ஆடுறாளுங்க. நான் சொன்னேன், ஏய் சும்மா இரு, என் பிரசங்கத்தை கேட்டுட்டு பெல்லுடுக்கு வந்திருக்கிறாங்க, நீ என்ன சும்மா? இல்ல நான் இப்பவே போறேன். நான் சொன்னேன், போகாத, பேசாம இரு. அப்ப நான் தான் பாஸ்டர், பேசாம இரு அப்படின்ட்டு, வரக்கூடாது அப்படின்னு நான் வெளியே போயிட்டு இவங்களோட உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். வந்துருச்சு மாசி, வந்து உட்கார்ந்துருச்சு. இப்ப என்ன, இப்ப நான் அந்த அந்த ஆக்கள் முன்னுக்கு இப்ப இவ்வளவு போ இல்லைன்னா பேசாத, ரெண்டையும் சொல்லணும் முடியல. கேக்குது அந்த சிஸ்டர் கிட்ட, சிஸ்டர் வாங்கி நம்ம உங்க பேர் என்ன சிஸ்டர்? அது பேரை சொல்லுது. அப்ப உங்க அப்பா பேர் என்ன? நீங்க கல்யாணம் கட்டிட்டீங்களா? இல்ல. அப்ப பிரதர் உங்க பேர் என்ன? முழு பேரும் சொல்லுங்க. அப்ப உங்க அப்பா பேர் வேற, உங்க அப்பா பேர் வேற, நீங்க கல்யாணம் கட்டில, அது எப்படி அக்கா தம்பி? அப்புறம் அந்த அக்கா தம்பிங்கிறது சின்னம்மா பெரியம்மா பிள்ளைகள்னு மாறிடுச்சு. எடுத்த வாய்க்கு அந்த பொம்பளைய பார்த்து, ஏய் நீ ஒரு வேசி, நீ விபச்சாரி, இவன் குடும்பத்தை நாசமாக்குற. இப்ப நான் ஐயோ ஆண்டவரே, என் பிரசங்கம் பார்த்துக்கிட்டு இதுக்கு வந்தது இதுக்கானாதான். கடைசியில் பார்த்தா அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அது நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, பெண்கள் ஆவிக்குரிய ரீதியில ஆம்பளைகளை விட பலவான்கள். அதை ஏத்துக்கிற சக்தி கூட நிறைய ஆம்பளைகளுக்கு இல்லை, அவ்வளவு பலவீனம் நாங்க.
விளங்கினவங்க சிரிக்கிறாங்க. ஆனா சரீர பிரகாரமும் மானசீக ரீதியிலையும் பெண்கள் பலவீனமானவர்கள். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சர்ச்சில் இப்ப இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் வர்றதை நீங்க காணுவீங்க. சுஜி சிஸ்டர் ஒரு ஐடியல் பாஸ்டர்ஸ் ஒய்ஃபா நடந்துக்கிறாத சந்தர்ப்பங்கள் வரும். அவங்களால நீங்க கவலைப்பட வேண்டிய, துக்கப்பட வேண்டிய நேரங்கள் வரும் இல்ல வரணும். அதுதான் யதார்த்தம். ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? அடே பாஸ்டர் சுரேஷ் மூலம் ஆண்டவர் இதை எங்களுக்கு சொல்லி இருந்தார், ஆகவே நாங்க அவங்கள புரிஞ்சுக்கிறணும், அவங்கள மன்னிக்கணும், நாங்க அவங்கள முதிர் அடைகிறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் எடுக்க போறீங்களா? இல்லைன்னா அவங்கள கிளின்னு கிழிக்க போறீங்களா? இப்ப நான் பாஸ்டர் அருசனுக்கு தெரிஞ்ச சில பேருடைய சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல எங்களை விட்டு போனவங்க இருக்காங்க இல்லையா, போய் சில பேர் எங்களை விட்டு போகும்போது போயிட்டு வெளியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாருங்களேன் இந்த மவுண்ட் கார்மல் சர்ச் இல்லாம போயிரும், அந்த மெர்சினாலேயே இந்த மவுண்ட் கார்மல் சர்ச் இல்லாம போயிரும், அது மூடுபடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10-12 வருஷங்களுக்கு பிறகு மவுண்ட் கார்மல் சர்ச்சினுடைய வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் பார்த்து ஏங்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் இன்னும் ஏங்கிக்கிட்டு கிடக்குறாங்க. சில பேர் தங்களை தாழ்த்தி எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப எங்க சர்ச்சுக்குள்ள வந்திருக்காங்க. நான் எல்லாரையும் எடுக்க மாட்டேன், ஆனா ஒரு சிலரை நான் எடுத்திருக்கிறேன். பாஸ்டர் அருட்சனுக்கு தெரிஞ்சவங்க சிலர் அப்படி நடந்தது, நான் அவரோட பேசிக்கிட்டேன் அன்னைக்கு. ஆகவே உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், உங்களை இந்த சர்ச்சில் இருந்து கலட்டுறதுக்கு பிசாசு முயற்சி செய்வான். ஏன்? நான் தரிசனம் கண்டேன், ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், என்னது? உங்க சர்ச் ஒரு பிரம்மாண்டமான சபையாக இந்த சுவிட்சர்லாந்தில் எழும்பும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான சபையாய் அந்த சர்ச் எழும்பும் போது அந்த சர்ச்சினுடைய ஊழியர்களாக நீங்க தான் இருக்கணும். அதுக்கு இப்ப இருந்தே நீங்க உங்களை தயார்படுத்தணும். ஒரு ஊழியக்காரிக்கு தேவையான முதலாவது தகுதி என்ன தெரியுமா? தாழ்மை. தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆகவே சில பேர் எங்களுடைய சர்ச்சில் சிலர் சின்ன ஆட்களுக்கு படிச்சு கொடுத்தவங்க இருந்தாங்க. சின்ன ஆளுக்கு படிச்சு கொடுத்தவங்க நான் சொன்ன சில இந்த பிரச்சனைகள் நிமித்தமா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க திரும்ப மனம் திரும்பி வந்திருக்காங்க. அவங்க வரும்போது இப்ப இந்த சர்ச்ல பெரிய இடத்துல இருக்கிற சில ஊழியக்காரர்கள் யார் தெரியுமா? அவங்க படிச்சு கொடுத்த அந்த சின்னாக்கள். இப்ப அவங்க படிச்சு கொடுத்தவங்களுக்கு கீழே இவங்க இருந்து அவங்க கிட்ட படிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்குது. சில பாஸ்டர்ஸ் சில பேர் என்கிட்ட கண்ணீரோட சொல்றாங்க, நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன், நான் படிச்சு கொடுத்தவங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு கீழே நான் போயிட்டேன், நான் அந்த நேரத்தில் மடத்தனம் செஞ்சேன்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சுவிட்சர்லாந்துல தமிழ் சபைகளினுடைய சரித்திரம் கசப்பான சரித்திரம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல தமிழ் மக்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது. எல்லாருக்கும் இயேசுவை தெரியாட்டியும், எல்லாருக்கும் ரட்சிப்புனா என்னன்னு தெரியாட்டியும் ஒண்ணு தெரியும், என்னது? இந்த கிறிஸ்தவ சபைகள் அடிச்சுக்கிட்டு சாகிற சபைகள், கிறிஸ்தவ போதகர்மார் அடிச்சுக்கிட்டு சாகிறவங்க, இந்த கிறிஸ்தவ சபைகள்ல பண மோசடி, அந்த இந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு முழுக்க எதிர்மறையான ஒரு எண்ணம் தான் உருவாகி இருக்குது. சகோதரர் நோயல் வந்திருக்கிறார் இங்கிலாந்துல இருந்து. அந்த என்னுடைய மகளோட புருஷன், இவர் எனக்கு மருமகன். அவருக்கு அன்னைக்கு நான் சொன்னேன், ஐயா சுவிட்சர்லாந்துல உள்ள சபைகளை பத்தின ஒரு சொல்லல நான் சொல்லணுமா இருந்தா, தமிழ் சபைகளை பத்தி கேவலம் இப்படி சொல்லக்கூடாது. சொல்லணுமா இருந்தா ஒரே சொல், சாக்கடை. இப்ப ஆண்டவர், அதனாலதான் அருட்சன் பாஸ்டர் இங்க வர்றதுக்கு முதல்ல நான் தமிழ் சபைகளுக்கு வரதை நிறுத்திட்டேன். சரியா? யாராவது தமிழ் சபைகள் சொன்னாங்கன்னா பாஸ்டர் சுரேஷ நாங்க எடுக்கிறத நிறுத்தணும்ட்டு அவங்க போய் சொல்றாங்க, என்கிட்ட கொண்டாங்க, நான் நிரூபிக்கிறேன். நான் தான் நிறுத்தினேன் அவங்க கிட்ட போறது.
விளங்குதா? ஆனால் கர்த்தர் தனக்குன்னு ஒரு சிறு மந்தையை தெரிவு செய்திருக்கிறார். இதுக்குன்னு ஒரு ஆளை உருவாக்கி அந்த ஆளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். 6 வருஷத்துக்கு முதல் இந்த சபை தொடங்கப்பட்டது. ஆனா தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த சபையை சீரழிக்கிறதுக்கு யேசபேலின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, மரணத்தின் பாதாளத்தின் ஆவி செயல்பட்டது. இன்னும் புது 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 விதங்கள்ல இந்த அசுத்தங்கள் இந்த சபையை நாசமாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாரு வழி விழுந்து போயிருவீங்களோ உங்களுக்கு கவலையா இருக்கும். இந்த சபை ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊழியமா வந்த போது நீங்க அதுல இல்லையே அப்படின்ட்டு. ஆகவே நீங்க அதை மனசுல வச்சுக்கிறங்க. புரியுதா? அப்ப முதலாவது பாயிண்ட் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, தாழ்மை. எல்லாரும் நீங்க உங்களை தாழ்த்தணும். ஓகே, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கட்டும், அனுபவம் இருக்கட்டும், நிறைய ஆசைகள் இருக்கட்டும், ஆனா உங்களை நீங்க என்னைக்குமே தாழ்த்துங்க. தயவு செய்து தாழ்த்துங்க. உங்களை நீங்க எந்த அளவுக்கு தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை கர்த்தர் உயர்த்துவார். பாஸ்டர் அருட்சன், நான் உங்களுக்கு சொல்றேன், பாஸ்டர் அருட்சன் அப்படிங்கிறது ஒரு கனமோ ஒரு பதவியோ கிடையாது. அது ஒரு பொறுப்பு. இப்போ இன்னைய மக்கள் டாக்டர் சுரேஷ், ரெவரன் சுரேஷ் கூப்பிடுறது எல்லாம் நான் தடை செஞ்சிருக்கிறேன். ஏன்? அதெல்லாம் கனம், அதெல்லாம் கௌரவம், அதெல்லாம் சுட்டி காட்டுது. டாக்டர் சுரேஷ் அப்படின்னா ஓ இவன் படிச்சிருக்கான்னு காட்டுது. ரெவரன் சுரேஷ், ரெவரன்னா மதிப்புக்குரிய ஒரு மதிப்பை காட்டுது. அப்புறம் என்ன எத்தனை பேர் பிஷப் பார்க்க பார்த்தாங்க. பிஷப் தொப்பியே தாகோண்ட தலை, அப்படி ஒரு பிசாசுட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு கம்பு பிடிச்சிக்கிட்டு கேவலமா அலைகிற ஒரு தேர்ட் ரேட்டட் கிறிஸ்தவ ஊழியம் நமக்கு தேவையில்லை. ஸோ பாஸ்டர் அருட்சன், நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பாஸ்டராகவே இருங்க. யாரும் உங்களை கூப்பிட்டு நாங்க உங்க ஊழியத்தை கனம் பண்ண விரும்புறோம். ஒரு தடவை எனக்கு கால் பண்றாங்க, பிரதம மந்திரி கனம் பண்றாராம், ஸ்ரீலங்கன் பிரதம மந்திரி கனம் பண்றாராம் ஊழியர்களை, என்னமோ அகாசாவோ என்னமோன்னு சொல்லி. அதுல உங்க பேரும் வந்திருக்குது பாஸ்டர், உங்களோட டீட்டெயில்ஸை கேட்கறாங்கன்ட்டு என் பாஸ்டர் துஷாரை தான் கால் பண்ணி சொன்னாரு. கிளின்னு கிழிச்சேன். அவர் நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் இப்படி உங்களுக்கு தெரியுதா நான் எப்படி பேசியிருப்பேனா இருக்கும் அப்படின்ட்டு துஷாரை விட்டு அம்மா, அக்கா, தங்கச்சி, சின்னம்மா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி சிங்களே என்ன கதாக்கிறேன் கமக்கியலாம். நான் சொன்னேன், என்னை கனப்படுத்துறவர் பிதா. வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? இயேசு சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். மகளே, நீங்க ஆகன் அடிச்சீங்க. யாருக்கு ஆகன் அடிச்சீங்க? இயேசுவுக்கு. பிதா உங்களை கனம் பண்ணிருக்கிறாரா இல்லையா? நீங்க யாருக்கு பாடுறீங்க? பிரதர் ஆபிரகாம் நின்று நீங்க லீட் பண்ணது யாருக்கு நீங்க செய்தீங்க? பிதா இன்னைக்கு உங்களை கனம் பண்ணிட்டாரா இல்லையா? நீங்க டீ கொண்டதே ஒரு ஊழியம், காஃபி கொண்டதே ஊழியம். அதை நீங்க இயேசுவுக்கு செஞ்சீங்களா, சுரேஷ் ராமச்சந்திரனுக்கு செஞ்சீங்களா? அப்ப பிதா உங்களை கனம் பண்ணிட்டாரா இல்லையா? அப்புறம் வேற எவனை எதுக்காக உங்களை கனம் பண்ணணும்? பிதாவை விட பெரியவன் இருக்காங்க அவன் கனம் பண்ண. பிதாவே கனம் பண்ணிட்டாரு. மத்த பிரதம மந்திரியும் அவங்க அக்காவும் என்னைய கனம் பண்ணணும். ஓ, இவர் 25 வருடங்கள் ஊழியம் செய்ததுக்காக இவருக்கு நாங்கள் ஒரு என்ன கோப்பை வழங்குகிறோம். பொன்னாட இல்ல, வரவேற்பு கதை வேற, சரியா? வரவேற்பு கதை வேற. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த கனம்ங்கிறது பிதாவால கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. ஏன் நீங்க வீட்டுல இருந்திருக்க முடியாது? ஏன் நீங்க உங்களுக்கு வேற நிகழ்ச்சி உங்களுக்கு இல்லையா? ஏன் நீங்க இங்க வந்தீங்க? நீங்க வந்தது கர்த்தராகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்ய. துதி அது ஒரு ஊழியம், ஸ்தோத்திரம் அது ஒரு ஊழியம், பாட்டு ஒரு ஊழியம், ஆராதனை ஒரு ஊழியம். உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதுவே ஒரு ஊழியம். அப்ப காலையில இருந்து உங்களை பிதா கனம் பண்ணி இன்னைக்கு உங்களை நீங்க கனம் பெற்றவங்களா உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிசாசு அதை உணர்த்தவே மாட்டான். அதை விட யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டா, நல்லா அவங்க நடிச்சீங்க, எனக்குதா நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, உச்சி குளிரும், அது யாராவது சொல்லலையோ அப்செட். இதனால தான் நான் சொல்றேன், உங்களை தாழ்த்தி நீங்க ஊழியங்களை செய்யுங்க. இன்னொரு விஷயம், நான் 1:30 மணிக்கு முடிப்பேன், சரியா? கவனிங்க, ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. இப்ப இன்னைக்கு நான் வந்ததுல இருந்து நடந்த சில விஷயங்களை பார்ப்போம்.
இங்கே என்ன பிரதர் ஆபிரகாம் உட்காந்து இந்த சிலிச்சிலியை அடிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த தங்கச்சி கீபோர்டை வாசிக்குது. பாஸ்டர் அருட்சன் இந்த தாளத்தை வாசிக்கிறார். நான் பெண்ணுக்கு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கையை உயர்த்தி நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க, ஆராதனை பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க. பிரதர் முன்ன வந்து என்னை வரவேற்றாரு, உள்ளுக்கு கூட்டிகிட்டு வந்தார். நம்ம எல்லாரும் என்னென்னமோ பண்ணோம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்போ இந்த எக்யூப்மெண்ட் யார் சவுண்டெல்லாம் செஞ்சது இன்னைக்கு? கையை தூக்குங்க. நீங்கள் தானா? ரைட், ஓகே. அப்போ அது ஃபேன் போட்டது அதுவும் அவர் தானா? சரி சரி, ஓகே. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஊழியங்களில் எது முதலாவது முக்கியம், ரெண்டாவது முக்கியம், மூணாவது முக்கியம்? அந்த ஆர்டரில் முதலாவது முக்கியம் எதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. முதலாவது முக்கியமான ஊழியம் எது இன்னைக்கு? என்னம்மா? ரெண்டாவது? ஓகே, யா என்னம்மா? சாங்ஸ். நான் உங்களுக்கு சொல்லவா? இதில் பிழை நீங்கள் கொடுக்குற பதில் இல்லை. இந்த பிழை நான் கேட்ட கேள்வியில் இருக்கு. கேள்வி பிழை. எல்லாமே ஒரே அளவு முக்கியம், ஒரே அளவு முக்கியம். இதை நீங்க உணரணும். நீங்க நாக்காளி போட்டிருந்தீங்கன்னா அது இப்ப நான் பேசுற அளவுக்கு முக்கியம். நீங்க கீபோர்ட் வாசிச்சது நான் இப்ப பேசுற அளவுக்கு முக்கியம். நீங்க டீ போடுறது, நீங்க ஃபேன் ஆன் பண்றது, சவுண்ட் பண்றது, நீங்க அந்த சிலி சிலியை அடிச்சுக்கிட்டு பாடுறது எல்லாமே நான் இப்ப பேசுற அதே அளவு முக்கியம். குறவும் இல்லை, கூடவும் இல்லை. அப்படியா இருந்தால் நம்ம ஏன் ஊழியத்துல போட்டி போடணும்? அப்படியா இருந்தால் நம்ம ஏன் மற்றவர் செய்யறத நானும் செய்யணும்னு ஆசைப்படணும்? புரியுதா? உங்களுக்கும் நேத்து சாப்பிட்டோமே பிரியாணியும் இறைச்சி கறியும், உங்க பிளேட்லயும் பிரியாணியும் இறைச்சி கறியும் இருக்குதுன்னா மத்தாண்ட பிளேட்ல இருக்கிற பிரியாணியை இறைச்சி கறியை நீங்க சாப்பிட விரும்புறது ஏன்? இப்ப உங்க பிளேட்ல பிரியாணி இறைச்சி கறி இருக்குது, மத்தாண்ட பிளேட்ல பாஸ்தா இருக்குதா இருந்தா எனக்கு பாஸ்தாவும் சாப்பிட ஆசையா இருக்குதுன்னு நீங்க ஏங்கிறது நியாயம். இப்ப கீபோர்ட் வாசிக்கிற தங்கச்சி செய்யற அதே பெருமதியை தான் நாக்காளி அடுக்கிற தங்கச்சி செய்யுது. அப்ப நாக்காளி அடுக்கிற தங்கச்சிக்கு ஓகன் வாசிக்க தெரியும். அதனால அது ஏன் நினைக்கணும்? எனக்கும் தெரியும் தானே ஆர்கன் அடிக்க, ஏன் நானும் ஆர்கன் அடிக்க கூடாது? வேண்டாம். உங்களுக்கு ஆர்கன் அடிக்க தெரிஞ்சாலும் அந்த ஆள் அடிக்கட்டும், நீங்க நாக்காளி அடுக்குங்க, ரெண்டும் சேம். இன்னைக்கு என்ன நடக்குது சர்ச்சஸ்லனா, நானும் பிரசங்கி, எனக்கு பிரசங்கம் பண்ணவே கொடுக்கறாங்க இல்ல. நானும் பாடுவேன், என்னைய பாட்டுக்குழுல எடுக்கிறாங்களே இல்ல. நானும் இந்த தாளம் வாசிப்பேன், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சர்ச்சஸ்ல இது நடக்குதா இல்லையா? அது அந்த ஆள் என்ன நினைக்குது? அப்படி ஒரு ஆள் நானும் பிரசங்கம் பண்ணுவேன், ஏன் எனக்கு பிரசங்கம் பண்ண கொடுக்கறாங்க இல்லன்னு நினைக்கிற ஆள் விடுற தவறு என்ன தெரியுமா? அவர் செய்யற மத்த எல்லாத்தையும் அவர் கேவலப்படுத்துறார். நான் தான் அந்த ஆள்னு வைங்களே, நான் தான் அந்த ஆள். நான் வேற ஏதாவது செய்யறேன்னு வைங்களே, நான் தான் கேமராவை ஆபரேட் பண்றேன், இல்லைன்னா நான் தான் அந்த கேத்தலை போடுறேன் அப்படின்னு வைப்போமே. அப்ப நானும் பிரசங்கம் பண்ணுவேன், ஏன் பாஸ்டர் அருட்சன் என்னைய பிரசங்கம் பண்ண விடுறாரு இல்ல அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன தெரியுமா நான் செய்யறேன்? அப்ப நான் செய்யற கேமரா வேலை யூஸ்லெஸ், நான் செய்யற கேத்தல் வேலை யூஸ்லெஸ். அப்ப நான் செய்யற ஊழியத்தை கேவலப்படுத்துறது யாரு? அப்ப அது யாருக்கு மகிமை? பிசாசுக்கு. யாருக்கு வெக்கம்? இயேசுவுக்கு. ஒருத்தன் 10 தாளந்து கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்றான், இன்னொருத்தன் 4 தான் கொண்டு வந்தான். ஆமாவா இல்லையா? ஒருத்தனுக்கு 5 தாளங்கள் கொடுக்கப்பட்டது, இன்னொருத்தனுக்கு 2 தாளங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு தாளந்து கொடுக்கப்பட்ட வேணாம், அவன் கேட்டவன், அவனை பத்தி வேணாம். 5 கொண்டு வந்தவன் 10 ரிட்டர்ன் பண்றான், 2 கொண்டு வந்தவன் எத்தனை ரிட்டர்ன் பண்றான்? 4. கொஞ்சம் இருங்க, 4 10ல இருந்து 6 கழிக்கணும். முன்னால போறவர் 6 எக்ஸ்ட்ரா கொடுக்கிறாரு. ஆனா இயேசு என்ன சொல்றார்? அந்த 10 கொடுத்தவனுக்கு கொடுத்த அதே சொல்ல
இந்த 6 கொடுத்தவனுக்கும் சொல்றேன். சப்போஸ் ஒரு வேளை இப்ப சபையாண்டவர் எடுத்துக்கொண்டு எங்களை வரவேற்றார்னா எங்க எல்லாருக்கும் ஒரே வரவேற்பு தான் கிடைக்கும். என்ன சொல்ற? நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். அந்த கொஞ்சம் என்ன? நான் களி போடுறதா இருக்கலாம், சவுண்டு போடுறதா இருக்கலாம், டீ போடுறதா இருக்கலாம், பிரசங்கம் பண்றதா இருக்கலாம். மற்றது இந்த கான்செப்ட், இந்த தாற்பயம் நமக்குள்ள வந்தா வாழ்க்கையில நிம்மதியா வாழலாம். தெரியுமா? இப்ப நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ஸுக்கு வந்து போகும்போது, அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கும், போகும்போது சரியான சங்கடத்துக்குள்ளாகுவேன். ஏன்னா நான் போன உடனே என்னைய தான் பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. பிரசங்கம் பண்ண இருக்கிறவர் பயப்படுவார், இவர் வந்திருக்காரு எனக்கு பேச முடியாது அப்படின்ட்டு. நான் போறதை நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தருக்கு முன்னால பாவம் செய்யறாங்க. ஊழியக்காரன்ல பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் ஒருத்தனும் கிடையாது. தெரியுமா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பாஸ்டர் அருட்சன் நான், எங்க 2 பேர்ல யார் பெரிய ஊழியக்காரன்? ஒரே அளவு. நான் பெரிய ஊழியக்காரனும் கிடையாது, அவர் சின்ன ஊழியக்காரனும் கிடையாது. புரியுதா? ஆனா நான் தான் அவரை உருவாக்கினேன். அது என்ன? அவருக்கு முன்னால போனால்னா சரியா? சோ நான் முன்னால போயிட்டேன். இப்ப அப்பா மாதிரி இருக்கிறீங்க, அப்பா மாதிரி மகன் மாதிரி பெறுறீங்க. இப்ப இன்னைக்கு ஜெரமியையும் பாஸ்டர் அருட்சனையும் எடுத்தா, பாஸ்டர் அருட்சனுக்கு அப்பா பதவி இருக்கு, ஜெரமிக்கு இல்லை இல்லையா? ஆனா இன்னொரு 25 வருஷத்துல ஜெரமியும், அப்ப ஜெரமி பெரிய அப்பாவா, பாஸ்டர் அருட்சன் பெரிய அப்பாவா? சேம். என்ன வித்தியாசம்? டைம் கேப். நான் என்ன ஒரு சில வருஷம் முன்னால போயிட்டேன், இவர் பின்னால வர, அவ்வளவுதான். முன்னால போறவன் பெரியவனும் இல்லை, பின்னால வரவன் சின்னவனும் இல்லை. ஊழியத்துல பெரிய ஊழியக்காரன் கிடையாது, சின்ன ஊழியக்காரன் கிடையாது. நீங்க செய்யற ஊழியங்கள்ல பெரிய ஊழியம் கிடையாது, சின்ன ஊழியம் கிடையாது. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. தர வித்தியாசம் இருக்கா? ஊழியத்துல தராதிரம் உண்டு இருக்கா பைபிள்ல? இல்ல. வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. அப்ப ஏன் ஆவியானவர்? செய்யற அவ்வளவு ஊழியத்தையும் ஆவியில செய்யணும். ஆவியில செய்யறதுனா எப்படி? உங்க வாழ்க்கையில ஜெபம், உபவாசம், வேத தியானம் இதெல்லாம் இருக்கணும். நீங்க செய்யற ஊழியம் எதுவா இருந்தாலும், ஒரு பிரசங்கி எந்த அளவு ஆவிக்குரிய ஆயத்தம் செய்யறாரோ அந்த அளவு ஆவிக்குரிய ஆயத்தத்தோட தான் மற்ற எல்லாரும் வரணும். இப்பவே பழகுங்க. நீங்க உங்க ஊழியத்தை கனம் பண்ணுங்க. இதான் கனம் பண்ற உங்களுடைய ஊழியத்தை நீங்க கனம் பண்ணுங்க. சரி, இப்ப ஒரு உதாரணம்னு சொல்றேன். நான் உங்களையே எடுக்கிறேன், நீங்க ஒரு ஆள் தான் ஆர்கன் அடிக்கிறீங்க. சரியா? 4 பேர் ஆர்கன் அடிச்சா 4 பேரை மாறி மாறி எடுக்கலாம். உங்க பேர் என்னம்மா? என்ன சாமா? அபிகாயில். போன வருஷம் இதுதான் உங்க பேரா? போன வருஷமும் கேட்டிருப்பேன், மறந்துருப்பேன். ஓகே, அபிகாயில் திடீர்னு உங்களுக்கு சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க ஆர்கன் அடிக்க வேணாம், நாக்காளி அடுக்குங்க. உலக பிரகாரமா இருக்கிறவங்க என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? என்னடா இது, ஆர்கன் அடிக்கிறேனே நாக்காளி அடுக்க சொல்றாங்களே அப்படின்ட்டு. நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது உதாரணம் தான். நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? வாவ், அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான ஊழியம் தராங்களா, வண்டர்ஃபுல் அப்படின்ட்டு நீங்க அந்த நாக்காளி அடுக்கிற ஊழியத்துக்கு நீங்க கொடுக்கணும். உலக ரீதியா ஊழியங்கள்ல உள்ள பெருமதிகளை பார்க்க கூடாது. உலக ரீதியில நாக்காளி அடுக்கிறத விட அவங்க நடிக்கிறது பெருசு. இது உலகம் அல்ல, இது தேவராஜ்யம். ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அதனால என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி. நான் என்னைய ஏதாவது கல்யாணங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் சந்தோஷமா போயிட்டு பின்னுக்கு உட்கார்ந்து இருந்துட்டு அது முடிஞ்ச பிறகு கொடுக்கறத தின்னுட்டு வர, எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. சில பாஸ்டர்ஸ் அது முடியாது. சில பாஸ்டர்ஸ் பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா என்னைய அவங்க மேல உட்கார வைக்கணும், எனக்கும் ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்து செய்தியாவது ஒரு ஜெபமாவது கொடுக்கணும். இதனால சில கல்யாண வீடுகளுக்கு நான் போனா என்ன தெரியுமா செய்யறது, பின்னுக்கு ஒளிஞ்சி இருக்கிறது அங்க முன்னுக்கு தெரியாதபடி. ஏன்னா கண்டா கூப்பிடுவானுங்க, எனக்கு அது பிடிக்காது. அப்ப இது ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஒருத்தர் என்னை கனம் பண்ண தேவையில்லை, ஒருத்தர் எனக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. நான் செய்யற எல்லாமே ஊழியனால நான் ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்குதான் உங்களுக்கு. ஆகவே நீங்க செய்யற ஊழியங்கள், முதலாவது என்ன சொன்னேன்,
தாழ்மை. ரெண்டாவது, உங்களுடைய ஊழியத்தை நீங்க கனம் பண்ணணும். சரியா? நிறைய பேசிக்கிட்டே போகலாம், ஒரு நாள் கான்ஃபரன்ஸே வைக்கலாம். கடைசியா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிறேங்க. நீங்க ஒருவரை ஒருவர் இருக்கிற விதமாக ஏற்றுக்கொள்ள பழகணும். இருக்கிற விதமாக, அதாவது ஆண்டவருடைய படைப்புல மனுஷ முகங்களை பாருங்க. எத்தனை பில்லியன் மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாருடையும் மூஞ்சிலையும் பொதுவா இந்த அங்கவீனர்கள் தவிர 2 கண்ணு, 1 மூக்கு, அதுல 2 ஓட்டை, 1 வாய், 2 காது, 1 நெத்தி, 2 கண்ணம். இந்த ஐட்டம்ஸ் தானே மூஞ்சில இருக்கு. என்ன பேசிக் ஐட்டம்ஸ். வாயை திறந்தா அதுல பல்லு செட் ஒன்று, நாக்கு ஒன்று. ஆனா ஒவ்வொரு மூஞ்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இல்லையா? இந்த விலங்கியலாளர்கள் சொல்றாங்க, ஜீப்ரா இருக்கு இல்லையா, ஜீப்ரா, அந்த கோடு, ஒரு ஜீப்ராவுக்கு இருக்கிற கோடு இன்னொரு ஜீப்ராவுக்கு இருக்காதான். மில்லியன் கணக்கு ஜீப்ரா இருக்கு. இதுதான் ஆண்டவர். அதாவது ஆண்டவர் ஒரே மாதிரி இன்னொரு ஆளை படைக்கவே இல்லை. உங்களை பாஸ்டர் கோல்டன் சொல்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஆண்டவர் உங்களை படைக்கிறதுக்கு ஒரு அச்சு வச்சிருந்து அந்த அச்சில உங்களை செஞ்சுட்டு உங்களை படைச்சோன்னா அந்த அச்சை உடச்சி வீசிடுவாங்க. அந்த அச்சில இன்னொரு ஆளை போட்டு செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்போது பிசாசு என்ன செய்ய பார்க்கறான்? சபையில உங்களை யாரோட நெருக்க பார்ப்பான் தெரியுமா? உங்களை மாதிரியே நீங்க பார்க்கிற விதமாவே பார்க்கணும். இப்ப நீங்க அபிகாயில் வாசிக்கிற விதம் சரியில்லை அப்படின்னா நீ உங்க கூட்டாளியும் ஆமா அபிகாயில் வாசிக்கிற விதம் சரியில்லை, அப்ப நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகுவீங்க. அப்ப நீங்க சரியில்லைன்னு சொன்னச்சு அந்த புள்ள நல்லா தானே வாசிக்குதுன்னா சொல்லுங்கதா. அப்ப ஒரு 20 பேர் இருந்தீங்கன்னா 20 பேரும் வித்தியாசம். அப்போ இயேசு எங்க எல்லாத்தையும் மனவாட்டியா ஏற்றுக்கொண்டிருக்காரா இல்லையா? நீ குவாலிட்டியா மாறிட்டு வான்னு சொல்றாரா இல்லையா? உங்க உயரம், உங்களுக்கே உங்க உயரம் பிடிக்காட்டியும் அவருக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கே உங்க தலைமுடி பிடிக்கலனாலும் அவருக்கு பிடிச்சிருக்கு. சில இந்த பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரைட்டா தலைமுடி வச்சிருக்கிறவளுக்கு அது பிடிக்காது, சுத்துவாளுக, சுத்தி பறந்தவளுக அயன் பண்ணுவாளுக. நம்ம ஷர்ட் அயன் பண்றதுக்கே போராட வேண்டியது. இவளுக்கு தலைமுடிய நான் இன்னும் கண்டதில்லை, தலைமுடி அயன் பண்றது. இப்படி போட்டுக்கிட்டு தேய்ப்பாங்களோ தெரியல. என் அறிவை கண்ணை திறக்க முயற்சிப்பதற்காக நன்றி. இல்ல நான் என்ன சொல்றேன், நானா ஆண்டவர் அந்த உங்க முகரக்கட்டையோடைய உங்களை நேசிக்கிறார், உங்க உருவத்திலோடைய உங்களை நேசிக்கிறார். உங்க குரல் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், சில உங்க குரல் உங்க புருஷனுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்க பொஞ்சாதிக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அந்த குரலோட ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்க உயரம், உங்க பருமன்னா சில பேருக்கு உங்க வயிறு பிடிக்காம இருக்கலாம். என்ன சில பேர் உங்களை பார்த்தா எந்த கடையில அரிசி வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. இயேசு கேட்க மாட்டார். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஏன் மற்றவங்களை அதே மாதிரி ஏற்றுக்கொள்ள கூடாது? விளங்குதா உங்களுக்கு? அவங்க மாறணும்னு நினைக்காதீங்க. கெட்ட விஷயம் இருந்தா அதை மாறணும்னு நீங்க ஜெபிங்க, கர்த்தர் மாத்தார், அது வேற. ஆனா நீங்க ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள பழகணும். அவங்களுடைய பலவீனங்களோட நீங்க ஏற்றுக்கொள்ள பழகணும். அப்படி நீங்க ஒருவரை ஒருவர் பலவீனங்களோட நீங்க ஏற்றுக்கொண்டு பழகினா அந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? அன்பு இருக்கும். நல்லா கேட்டுக்கிறேங்க. 2 விஷயத்துல நம்ம பெல்வுட் ஊழியம் கட்டப்படுது. நம்ம பெல்வுட் சர்ச், பெல்வுட் பைபிள் காலேஜ் 2 விஷயத்துல கட்டப்படுது. 1 அன்பு, 2வது சந்தோஷம். ஓகே, அன்பு இருந்தா தான் சந்தோஷம் வரும். ஏன்னா ஆவியின் கனியை நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5:21 அன்பு, அடுத்தது சந்தோஷம். புரியுதா? ஆகவே இச்சையடக்கம் கீழே தான் வருது 9வதா. அப்போ நீங்க அன்பா இருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எரேமியா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது, அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு தேவ பெலன். கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் உங்களுடைய தேவ பெலனா இருக்குது. ஆகவே தாழ்த்துங்க, அப்ப உயர்த்தப்படுவீங்க. அதே மாதிரி உங்க ஊழியத்தை கனம் பண்ணுங்க. அந்த ஊழியத்தை நீங்க கொடுக்கிற ஊழியத்தை செய்யுங்க. பெரிய சின்ன ஊழியம் கிடையாது, பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன்னு கிடையாது. அதே நேரம் நீங்க அன்பா ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து உங்க பாஸ்டரோட நில்லுங்க. அவரு உங்க மேய்ப்பன்,
அவருக்கு 1000 பலவீனங்கள் இருக்கலாம். அந்த மேய்ப்பனுக்கு பின்னால தான் நீங்க போகணும். உங்க கடந்த வாழ்க்கையில இப்ப பிரதர் மாதிரி நீங்க வேற சபைகள்ல சில பேர் இருந்துட்டு வந்திருப்பீங்க. அந்த சரித்திரத்தை மறந்துருங்க. புதிய சரித்திரம் படைப்போம். பழையவைகள் ஒழிந்து போயின. அந்த அனுபவங்கள் எல்லாம் விட்டுருங்க. புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா இந்த 6 வருஷம் முடியுது இல்ல, இப்ப நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ரெக்கார்டிங்க மறக்காம வச்சிருங்க. உங்க 25வது ஆண்டு விழால நீங்க போட்டு பார்க்கும்போது ஷாக் ஆகுவீங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் கொண்டு போறார். நான் இருந்தால் குட்டு கிழவனா வருவேன். யோசிச்சு பாருங்க, இன்னொரு 19 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய 25வது ஆண்டு விழா எப்படி இருக்கும். நான் இருந்தாலும் இல்லாட்டி இந்த ரெக்கார்டிங் இருக்கும். ஏன்னா கர்மேல் பர்வத சபையை தொடங்க வைத்த தேவன் தான் உங்க சபையும் தொடங்க வச்சான். அந்த சபையின் தலை தான் உங்களுடைய சபை. இன்னைக்கு எப்படி அந்த சர்ச் பயங்கரமா ஒரு தூர ஒரு காட்டுக்குள்ள ஒரு பட்ட கிராமத்துக்குள்ள இருக்கு. யாருமே நம்ப மாட்டீங்க. நான் முடிக்கிறேன். ஐயோ, நான் 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அந்த காட்டுக்கு நான் போயிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல தான் நீ தொடங்கணும்னு சொல்லும்போது நான் அந்த காணியை வாங்கிட்டேன். மேர்சி வருது, வாங்கின காணியை பார்க்க பொல்லம்புது. ஐயோ, ஏமாந்துட்டீங்க, உங்களை ஏமாத்திட்டா, இதெல்லாம் ஒரு காணியா சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிச்சு. நாளைக்கு வருது இல்ல மேர்சி, நீங்க கேட்டு பாருங்க. மேர்சி சொல்லிச்சு, நான் செத்தாலும் இங்கே வரமாட்டேன். ஏன் நான் செத்தாலும் இங்கே வரமாட்டேன்? ஏன்? காடு, லைட் இல்ல, ரோடு இல்ல, ஒன்றும் கிடையாது. இப்ப அந்த இடம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. சரியா? அரசாங்கம் எங்கட சந்தி வரைக்கும் காப்போர்ட் ரோட் போட்டிருக்குது. கண்டியில இருந்து 17 நிமிஷம் தான் எங்க இடத்துக்கு வாரத்துக்கு. முந்தி 1.5 மணித்தியாலம் போன இடம் இப்ப 17 நிமிஷத்துல வந்துடலாம். இப்போ அந்த இடம் அப்படி பயங்கரமா. இப்ப மேசி செத்தாலும் அங்க இருந்து போக மாட்டேன். அந்த தேவன் தான் என் தேவன். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன். இப்போ உங்க சர்ச் பேரை நீங்க பாருங்க, பெத்தேல். சும்மா பெத்தேலா, எல் பெத்தேலா? பெத்தேல். பெத்தேல். பெத்தேல்னா என்ன? தேவனுடைய வீடு. வாவ், என்ன அருமையான ஒரு பேர். இந்த சுவிட்சர்லாந்துல தேவன் வந்து இறங்குற தேவனுடைய வீடா இந்த சபை இன்னையில இருந்து உருவாகும். இதை நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்தாலும் சரி, அறிவுரையா எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் சரி, நம்ம எழும்பி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, இதோ இந்த பகல் வேளையில உங்கள் பாதத்துக்கு இயேசு நாமத்தில் வருகிறோம். இந்த பெத்தேல் சபைக்கு, இந்த சபையின் ஊழியக்காரருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு, இந்த சபையின் அங்கத்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அறிவுரை நீங்கள் கொடுத்ததாய் நாங்கள் நினைக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வதியுங்கள். பெரிய காரியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் செய்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டு எங்கள் கண்களையே எங்களால் நம்ப முடியாமல் இருக்க வேண்டும். ஆமாண்டவரே, ஒவ்வொரு முறை அந்த பெல்வுட்டை பார்க்கும் பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம் தான், ஆண்டவரே என்னால் நம்ப முடியவில்லை என்று. அதே போல இவர்கள் இந்த பெத்தேல் சர்ச்சினுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ப முடியவில்லை என்று சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்று பெத்தேலிலே யாக்கோபு இந்த கல்லில் தலையை வைத்து படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்ட சொப்பனத்திலே அந்த ஏணிக்கு அப்பாலே தேவன் இருந்து யாக்கோபோடு பேசினதை பார்க்கிறோம். அதே போல இந்த சுவிட்சர்லாந்திலே இருந்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஏணியாக இயங்குகின்ற அந்த ஆசீர்வாதம் இந்த பெத்தேல் சபையிலே தேவரீர் ஏற்படுத்தபடி நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அருட்சனுக்காக நன்றி, அவருடைய மனைவிக்காக, மகனுக்காக நன்றி. அன்று இங்க இருக்கின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இவர்கள் நல்ல பழைய விஷயங்கள், நல்லதல்லாத பழைய விஷயங்கள் இவருடைய உள்ளங்களிலே வைத்திருந்தால் அவைகளை எல்லாவற்றையும் ஒழித்து போட உதவி செய்யுங்கள். அவையெல்லாம் வெறும் ஞாபகங்களாய் மாத்திரம் இருக்கட்டும், பாதிப்புகளாய் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, எல்லாம் புதிதாயின, எல்லாம் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிய ஆசீர்வாதம் இனி வரும் நாட்களிலே இந்த சபைக்கு நீங்கள் கட்டளையிடும்படி நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.